திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பள்ளி மாணவர் மற்றும் அவரது தங்கை சக மாணவர்களால் சாதிய வன்முறை காரணமாக அரிவாளால் கொடூரமாக வெட்டப்பட்ட சம்பவம் மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. மாணவனை அரிவாளால் வெட்டிய சக மாணவர்கள் 6 பேர் கைது செய்யப்பட்டு நெல்லை அரசு கூர்நோக்கு இல்லத்தில் அடைக்கப்பட்டனர். மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டது. இந்நிலையில் தமிழகத்தில் 2023-2024 கல்வியாண்டுக்கான 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் கடந்த 6ஆம் தேதி வெளியானது. அதில் கொடூர தாக்குதலுக்கு ஆளான மாணவர் சின்னத்துரை 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 469 மதிப்பெண்கள் பெற்று சாதனை பெற்றார். இத்தேர்வில் அவர் தமிழில் 71 மதிப்பெண்களும், ஆங்கிலத்தில் 93 மதிப்பெண்களும், பொருளியல் பாடத்தில் 42 மதிப்பெண்களும், வணிகவியல் பாடத்தில் 84 மதிப்பெண்களும், கணக்கு பதிவியல் பாடத்தில் 85 மதிப்பெண்களும், கணினி அறிவியல் பாடத்தில் 94 மதிப்பெண்கள் என மொத்தம் 469 மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி அடைந்துள்ளார். இது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் சின்னத்துரை மற்றும் அவரது குடும்பத்தினரை நேரில் அழைத்து பாராட்டினார். மேலும் பலரும் சின்னத்துரைக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இதையடுத்து நடிகர் தாடி பாலாஜி நெல்லை. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி உண்மையாகவே சந்தோஷமாக இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சின்னத்துரை அவர்கள் பார்த்திங்கன்னா பல விஷயங்களை கடந்து இன்றைக்கி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. என்னென்னா +2ல் தேர்ச்சி பெற்று அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க சிஸ்டர், அவங்க எல்லாருக்கும் பெருமை சேர்த்து கொடுத்துருக்காரு. எல்லாத்த விட ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சின்னத்துரை சின்னத்துரை என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏன் நான் இன்றைக்கி அவரை பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன்னா, அவர் நம்ம தமிழக முதல்வர்களை சந்திச்சிட்ட பிறகு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாரு. அப்போ ரிப்போர்ட்டர் ஒரு கேள்வி கேட்டதுக்கு, நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க சில பேரால், அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன பதில் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களும் என்ன மாதிரி படித்து ஒரு பெரிய அளவுக்கு வரணும் அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு பதிலுக்காகவே இன்றைக்கி அவரை பார்க்கணுன்னு வந்தேன். எல்லாத்த விட நம்ம வீட்டில் ஒருத்தராக எல்லோரும் பார்க்குற நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் இவரை கூப்பிட்டு பாராட்டி இவருக்கு எஜுகேஷனுக்கு எல்லா விதமான ஹெல்ப்பும் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா சார், சொல்லியிருக்காரு. சிஎம் சாருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். நல்லா படிங்க. நடிகர் தாடி பாலாஜி நெல்லைக்கு நேரில் சென்று மாணவர் சின்னத்துரை மற்றும் அவரது குடும்பத்தினரை நேரில் அழைத்து பாராட்டினார். மேலும் சின்னத்துரைக்கு புதிய ஆடையை பரிசாக வழங்கி எந்த உதவி வேண்டுமானாலும் செய்து கொடுக்கிறேன் என கூறிவிட்டு சென்றார்.